ஹாய், இன்றைக்கி நம்ம அழகாக பேப்பர்லேயே ஒரு பலூன் ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஸ்கொயராக எடுத்துக்கோங்க. 15க்கு 15 எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 2ஆக மடக்கிக்கிட்டு இந்த மாதிரி வச்சு லைட்டாக அந்த சென்ட்ரல் லைன் மட்டும் நமக்கு தேவை. அடுத்து கீழே பார்த்து இப்படி மடக்கிக்கணும். 2 லைனும் சேரக்கூடிய அந்த டாட்டு தான் நமக்கு தேவை. அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த சைடை இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மடித்த பகுதியை இந்த மாதிரி திருப்பி வச்சு இப்படி மடிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த பக்கத்தையும் அதுக்கப்புறம் திருப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ நம்ம மொத்தமாக மடிக்கும்போது நமக்கு இப்படி தான் வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் பண்ணதுக்கப்புறமா நமக்கு திருப்பி பாருங்கள், இந்த லைன் மேலே நிற்க போகுது பார்த்திங்களா, கீழே இந்த லைனுக்கு நேர் நம்ம வெட்டி தள்ளிக்கலாம். பேலன்ஸ் பகுதி வேஸ்ட்டு தான். இப்போ இதுக்கப்புறமா விரித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். அதுக்கப்புறமா இதில் பாருங்கள், நம்ம எடுக்க வேண்டியது ஒரு ட்ரையாங்கிளை மட்டும்தான். ட்ரையாங்கிள் ஷேப்பிங்கில் எடுக்கணும். அதுக்காக நான் அந்த ட்ரையாங்கிளை மடிச்சுக்கிறேன். பாருங்கள், இப்படி இந்த மாதிரி மடிச்சுக்கணும் கரெக்டாக ட்ரையாங்கிளாட்டு. இப்போது இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு 2 பக்கத்தையும் சென்டர் பார்த்து மடித்து விட்டுக்கணும். அதுக்கப்புறமா இந்த எண்டை தூக்கி அந்த மடித்தோம் இல்லை, அந்த பகுதியை நோக்கி இங்கே பாருங்கள், நம்ம மடித்து அந்த லைனுக்கு நேர் மடிக்கும்போது இன்னொரு லைன் வரும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த சைடையும் அதே மாதிரி பண்ணிக்கணும். மிச்சம் உள்ள பகுதிகளையும் அதே மாதிரி பண்ணிக்கணும். ஒருக்க கூட காட்டுறேன் பாருங்கள், சென்டர் பார்த்து மடிச்சணும். அதுக்கப்புறமா இந்த நம்ம மடித்த லைனுக்கு நேர் 2ஐயும் மாற்றி வச்சு மடிக்கும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் அதில் வரும். இப்படி எல்லாத்தையும் நம்ம இப்போ மடித்தாச்சு. இப்போது நீங்கள் அந்த ஒரு இதை மட்டும் விரித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு மடக்குனேன்ல, அந்த மடக்க இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கணும். பார்த்தீங்களா, எல்லா மடக்கையும் அதே மாதிரி 5 மடக்கு வரேன், 5ஐயும் அதே மாதிரி மடிச்சுக்கணும். அந்த லைனை நம்ம மடிக்கும்போது நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த லைன் கரெக்டாக இந்த மாதிரி மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம மடிச்சிட்டோம். மடிச்சுக்கிட்டதுக்கப்புறமா நமக்கு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போர்ஷனாக இருக்கும். இதை பின்னாடி மடித்து விட்டாலும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நீங்கள் அந்த பகுதியை கொஞ்சமாக அப்படி அதே இதுக்கு அந்த அந்த கார்னரை கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டாலும் ஒன்றும் இல்லை. நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா சைடும் அதே மாதிரி எடுத்துக்கிறேன். மடித்து விட்டாலும் பிரச்சனை இல்லை. மடித்து விட்டால் ரொம்ப எக்ஸ்ட்ரா போர்ஷன் அதில் இருக்கும்போது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். அதுக்காக தான். அப்புறம் கீழ் பகுதியில் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். அந்த முனைப்பகுதியில் திருப்பி வச்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ நம்ம எல்லாம் மடித்ததுக்கு பிறகு பாருங்கள், இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது பார்த்திங்களா, இந்த ஒரு கார்னர் இதை இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அந்த லைனுக்கு நேர் பார்த்திங்களா, இந்த மாதிரி எல்லா இதழ்களையும் மடிக்கணும். இதே மாதிரி இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம மடித்து விட்டுக்கிறோம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எல்லா பகுதிகளையும் அதே மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ எல்லாம் மடிக்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் வரும், இந்த ஷேப்பிங்கில் தான் வரும். அதுக்கப்புறமா இந்த பாருங்கள், இந்த ஸ்டார் மாதிரி வருது பார்த்திங்களா, இந்த பகுதியை இந்த ஒரு இந்த இடத்த இப்படி இந்த மாதிரி நிமித்து விட்டுக்கணும். நிமித்து விடும்போது நமக்கு அழகான அந்த பலூன் ஃப்ளவர் ரெடி ஆகும். அதை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஃபுல்லாகவே இந்த பின்னாடி இருக்கிற மடக்குகளெல்லாம் அப்படியே அழுத்தி அப்படி சேர்ந்து இருக்கிற மாதிரி, அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வெளியே தள்ளிட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் தெரியக்கூடாது. அந்த மாதிரி நம்ம கையிலே கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். பார்த்திங்களா, நம்ம ஒரு பேப்பர்லேயே ஒரு க்ளூ எதுவும் தேவையில்லாமல் இவ்வளோ அழகாக ஒரு ஃப்ளவர் செய்ய முடியுது. பார்த்திங்களா, இப்போ நமக்கு பூ ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம பூக்கு தண்டு இலையெல்லாம் செய்யணும். அதுக்காக நான் சும்மா தான் நீங்கள் உங்களுக்கு ப்ராப்பராக செய்யணுன்னா ஒரு 8க்கு 15 அந்த அளவில் எடுத்தால் போதும். நான் சும்மா கை வச்சே சுற்றிக்கிறேன். இப்படி சுற்றிட்டு லாஸ்ட்டில் லைட்டாக க்ளூ போட்டு ஒட்டிக்கணும். பார்த்திங்களா, லைட்டாக க்ளூ போட்டு நான் சுற்றிக்கிறேன். போய் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இதாக இருக்கிற பகுதிகளை கொஞ்சம் நீக்கிக்கிறேன் கட் பண்ணி. இப்போ நமக்கு தண்டு ரெடி ஆகிடுச்சு. இனி அதுக்கு தேவையான ஒரு லீஃபு, அதுக்கு 5க்கு 5ல் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கிட்டு சென்டர் பார்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் மடித்ததுக்கு பிறகு கீழ்ப்பகுதியை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அடுத்த கீழ்ப்பகுதியை ஒருக்க மடங்கினதுக்கு பிறகு திரும்பவும் ஒரு வாட்டி கூட மடித்து விட்டுக்கோங்க.
மேலே இல்லை, கீழே, கீழ்ப்பகுதியை ஒரு வாட்டி கூட மடிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இலை கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இப்போ இந்த அளவுக்கு ஆனதுக்கு பிறகு கொஞ்சம் பகுதியை அப்படியே மடக்கிக்கோங்க. மடக்கிக்கிட்டு அந்த மடக்கின அந்த பகுதியில் ஒரு அழுத்தம் கொடுத்து இப்போ இந்த மாதிரி லைட்டாக ஒரு விரல் வச்சு இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து இப்போ நமக்கு நார்மலாக வெட்டியும் இலை செய்யலாம். ஆனால் நம்ம அந்த பேப்பர் வெட்டாமல் பேப்பர் ஸ்டைல்லே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணேன். இதை லைட்டாக ஸ்கேலோ இல்லை சிசர்ஸ் ஏதாவது வச்சு வளைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இனி பூவை நம்ம ஒட்ட வேண்டியதான். நம்ம அடிப்பகுதி அந்த தண்டோட ஒட்டி லீஃபையும் ஒட்டிங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? செஞ்சு பாருங்கள். பார்த்தீங்களா? பிள்ளைங்களுக்கும் செய்ய கொடுங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.